எங்க அவன காணோம்? ஒருவேளை போட்ட சவால்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஓடிட்டானா? என்ன இளமதி? என்ன ஏதோ முணுமுணுத்துட்டு தேடுற மாதிரியே இருக்கு. ஆமா, உங்க பரமண்ணன் எங்க? காலையில இருந்து இந்த வீட்ல ஆளையே காணோம். எங்க என்கிட்ட தோத்துட்டு போமோன்னு பயந்து ஓடிட்டானா? எங்கன்னு எதுக்கு பயந்து ஓடணும்? 10 பேரு மொத்தமா எதிர்த்து வந்தாலும் மொத்த ஆளா எதிர்த்து நிக்கிறவரு எங்க அண்ணன். ஆமாமா, நான் துணிய திருடவே இல்லன்னு நிரூபிக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு இப்ப அதுக்கு எந்த வழியும் தெரியாம கமுக்கமா காலையில எந்திரிச்சதும் தெரிச்சு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். கேட்டா எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறேன்னு சொல்றான். உங்க அண்ணனுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்கே மிலிட்டரியே வரணும் போல இருக்கே. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி வாய் கொழுப்பு. உங்க அண்ணன் தான் என்ன பார்த்து பயந்து ஓடிட்டான். சரி, அதை விட நீ இவ்ளோ சீக்கிரம் எங்க கிளம்பிட்ட? நான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே கடைக்கு போறேன். நீயும் வரியா? இல்ல இளமதி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ போ, நான் அப்புறமா கடைக்கு வரேன். உடம்ப பாத்துக்க. அப்புறம் உன் அண்ணன் கிட்ட என்ன பார்த்தெல்லாம் பயந்து எங்கேயோ ஓட வேண்டாம்னு சொல்லிடு. நிறைய பேர் இப்படிதான் ஊருக்குள்ள நான் பெரிய சிங்கம் புலின்னு எல்லாம் சொல்லிட்டு திரிவாங்க. சவால் எல்லாம் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லிடு. அதனால எல்லாம் பயந்து ஓட வேண்டாம். தோத்துட்டேன்னு வந்து என்கிட்ட ஒத்துக்க சொல்ல. என்னடி வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறிட்டு இருக்க? கடைக்கு போறேன்னு தானே சொன்னேன், கிளம்ப. நான் ஒன்னும் உளரல. இந்த மாதிரி பொய் சொல்றது, திருடுறது, ஆள் அடிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் புதுசா என்ன? இங்க பாரு இளமதி, பொத்தம் பொதுவா இந்த மாதிரி எல்லாம் பேசாத. பரமண்ணன் எங்க போனாரு எதுக்கு போனாருன்னு தெரியாம இதுதான் நடந்திருக்கும்னு நினைக்க. அந்த நிஜத்தை பார்க்க நான் தயாரா இருக்கேன் நர்மதா. எப்படியாவது இளமதி கிட்ட இன்னைக்கு பேசிடணும். ஏன்னா நேத்து போட்ட பிளான் சொதப்பிடுச்சு. கோவில்ல நான் போட்ட பிளானாவது ஒழுங்கா நடக்கணும். அது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா இளமதிக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம்